السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والوالدات يرضعن أولادهن حولين كاملين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா மிகப்பெரிய படைப்பாளன், அஹ்சனுல் ஹாலிகீன். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். நிச்சயமாக மனிதனை அழகான முறையில் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 4000 வகையான பாலூட்டிகள் இருக்கிறது என்பதாக அறிவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். 4000 பாலூட்டிகளில் மனிதனும் ஒருவன். இந்த உலகத்திலே ஆடு தன்னுடைய குட்டிக்கு தன்னுடைய பாலை கொடுக்கிறது, மாடு தன்னுடைய பாலை கொடுக்கிறது, ஒட்டகம் தன்னுடைய பாலை கொடுக்கிறது. இப்படியாக பாலூட்டிகள் எல்லாம் தன்னுடைய கன்றுகளுக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் அவைகள் பால் ஊட்டுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் ஒரு சில மாதங்களில் வேறொரு விலங்கினுடைய பாலை, சுருக்கமாக பசுவினுடைய பாலை புட்டிக்குள்ளே அடைத்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த மிருகங்களும் தன்னுடைய பாலை மட்டுமே கொடுக்கின்ற இந்த நிலையில் மனிதன் மட்டும் ஏன் இப்படி செய்கிறான்? இது மிகுந்த தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய பாலை, ஒரு தாய் தன்னுடைய பாலை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள குழந்தையாக, சிறந்த ஒரு உடற்கூறு உள்ள குழந்தையாக வளரும் என்பதில் மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி இருக்கையில் மனிதன் மட்டும் தன்னுடைய பாலை கொடுப்பதை விட்டு புட்டி பாலை கொடுத்து கொண்டிருக்கின்றானே, இது மிக வினோதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே எத்தனையோ வேதங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த வேதங்களில் எல்லாம் மனிதன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய குர்ஆன் ஷரீஃப், இஸ்லாமிய நூலான அல்லாஹுடைய நூலாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் பாலூட்டுதலை பற்றி பேசுகின்றது. ஒரு குழந்தை கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவாகக்கூடிய மாற்றத்தை பற்றி பேசுகிறது. அது பிறந்ததற்கு பிறகு பால் கொடுப்பாட்ட வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. 2 ஆண்டுகள் முழுமையாக பால் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் மிக விரிவாக பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக இந்தியாவிலே வருடத்திற்கு 2.5 கோடி குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த 2.5 கோடி குழந்தைகளில் 1 வயதுக்குள்ளாக இறந்துவிடக்கூடிய குழந்தைகள் 17 லட்சம் நபர்கள். 5 வயதிற்குள்ளாக இறந்துவிடக்கூடிய குழந்தைகள் மொத்தம் 25 லட்சம் நபர்கள். கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் இறந்து விடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு காரணம் என்னவென்று அறிவியலாளர்கள் குறிப்பிடுகிற பொழுது, மருத்துவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, தாய்ப்பால் கொடுக்காத ஒரு நிலைதான். தாய்ப்பால் கொடுக்காத நிலை ஏற்படுகின்ற பொழுது குழந்தை அந்த சிறு பிராயத்திலே ஓராண்டிலிருந்து 5 ஆண்டிற்குள்ளாக இறந்துவிடக்கூடிய ஒரு நோய் இறந்து விடுகிறது என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகஸ்டினுடைய முதல் வாரத்தை தாய்ப்பால் வாரம் என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தாய்ப்பால் இருக்கின்ற ஒரு நாளை முடிவு செய்து, ஒரு வாரத்தையே முடிவு செய்து, அந்த ஒரு வாரம் முழுக்க அதன் மூலமாக விழிப்புணர்வு ஊட்டுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தை
சிறப்பாக வளர வேண்டும் என்பதற்கு, அந்த குழந்தை இந்த உலகத்திலே மிக நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றால், ஆரம்பத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த உணவு என்பது தாய்ப்பாலாக இருக்க வேண்டும் என்பதை மிகுந்த ஆர்வமூட்டுகிறார்கள் மருத்துவர்கள். குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு முதலாக அருந்தக்கூடிய ஒரு உணவுதான் தாய்ப்பால். அப்ப முதலாக ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய அ ம ம் தாயிடமிருந்து சுரக்கக்கூடிய அந்த பால் தான் அந்த குழந்தைக்கு முதல் உணவாக உள்ளே செல்கிறது. அதுதான் அந்த குழந்தையினுடைய குடலை சென்றடையக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த பாலை தொடர்ந்தபடியாக 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே "வல்வாலிதாத்து யுர்தி'ன அவுலாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைன்" பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு 2 ஆண்டுகள் பால் குடிப்பாட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல முறையில் பால் ஊட்டுகின்ற பொழுது, இந்த தாய்க்கு பல வகையான நன்மைகள் அது ஏற்படுத்துகிறது. அதேபோல குழந்தைகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்துகிறது. அது என்னவென்று நாம் பார்ப்போம். தாய்க்கு சில வகையான நன்மைகள் ஏற்படுகிறது இந்த பால் கொடுப்பதின் மூலமாக. முதலில் கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் எடைகள் அதிகரித்து செல்வார்கள். அந்த எடைகள் அதிகரித்து அது குழந்தை பிறந்ததற்கு பிறகு சில பேர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் அதிகமான நபர்கள் அந்த எடை அதிகமான அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மீண்டும் எடை உங்களுக்கு வேகமாக குறைய வேண்டுமானால், மீண்டும் ஓரளவிற்கு பழைய நிலைக்கு நீங்கள் உங்களுடைய உடல் குறைந்து பழைய நிலைக்கு வர வேண்டுமானால், நீங்கள் தாய்ப்பாலை குறைந்தது ஓராண்டுகள் தொடர்படியாக கொடுத்தாக வேண்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அளவு பல முறைகள் பாலூட்டுகின்ற பொழுது, உங்களுடைய குழந்தைக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிற பொழுது, ஓராண்டு காலங்கள் நீங்கள் பால் கொடுக்கின்ற பொழுது அல்லது 2 ஆண்டு காலங்கள் பால் கொடுக்கின்ற பொழுது, உங்களுடைய கலோரிகள் வேகமாக எரிக்கப்பட்டு உங்களுடைய உடல் மிக வேகமாக குறைவதற்கு அது ஒரு வழிவகுக்கும். 1 மணி நேரம் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 500 முதல் 800 வரை அல்லது 1000 கலோரிகள் வரை உடலை எரித்து உங்களுடைய உடலுடைய எடை கொஞ்சம் குறையும். ஆனால் நீங்கள் பால் குடிப்பாட்டுதல் இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடப்பதற்கு சமம் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ பாலூட்டக்கூடிய தாய்க்கு உடலினுடைய எடை குறைந்து மீண்டும் நல்ல நிலையை அடைவார்கள் என்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்பது அந்த தாய்ப்பால் ஊட்டுவதிலே இருக்கிறது. எனவே தாய்ப்பால் கொடுப்பதின் மூலமாக குழந்தையினுடைய குழந்தையை பெற்ற அந்த தாய் பாலூட்டக்கூடிய அந்த தாய் மீண்டும் எடை குறைகிறார்கள். எடை குறைய மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக ஒரு நன்மை என்னவென்றால், ஒவ்வொரு பிரசவிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அவர்களுடைய கர்ப்பப்பை இருக்கிறது அல்லவா, அது விரிந்த நிலையிலேயே இருக்கும். இந்த கர்ப்பப்பை மீண்டும் சுருங்கி நல்ல நிலைக்கு வர வேண்டுமானால், பழைய நிலைக்கு திரும்ப வேண்டுமானால், அது ஓராண்டு காலங்கள் வரை தொடர்படியாக பாலூட்ட வேண்டும் தன்னுடைய குழந்தைக்கு. அப்படி பாலூட்டுகின்ற பொழுது யார் பாலூட்டுகிறார்களோ சரியான முறையில் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த கர்ப்பப்பை என்பது மீண்டும் சுருக்கம் ஏற்பட்டு மீண்டும் சுருங்கி அது பழைய நிலைக்கு திரும்புவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல தைராய்டு போன்ற தைராய்டு புற்றுநோய், அதே போல தைராய்டு புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடுகள், அதே போல சர்க்கரையுடைய சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், கார்டியோவாஸ்குலர் போன்ற நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படாமல் இந்த பாலூட்டுதல் என்பது அவர்களுக்கு மிகுந்த பயனளிக்கிறது. அப்போ ஒரு தாய் பால் ஊட்டுகின்ற பொழுது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த தாய்க்கு கட்டுப்படுகிறது. வராமல் இருப்பதற்கு இது ஒரு பெரும் காரணியாக இருக்கிறது. தைராய்டு கேன்சர் வராமல் இருக்க பாதுகாப்பாக இருக்கிறது. அதே போல கர்ப்பப்பை கேன்சர் வராமல் இருப்பதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது.
எந்த தாய் சரியான முறையிலே பாலூட்டுகிறார்களோ அவர்களுக்கு மார்பக புற்றுநோயும் ஏற்படாமல் இது பாதுகாக்கிறது என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்துணை வகையான நன்மைகள் இத்துணை வகையான நன்மைகள் இந்த பாலூட்டக்கூடிய அந்த விஷயத்துல இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்பகம் சம்பந்தப்பட்ட கருப்பப்பை புற்றுநோய்கள், மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள், இன்னும் உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான புற்றுநோய்கள் உடைய அபாயத்தை இந்த பாலூட்டுதல் குறைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வராமலே தடுக்கிறது என்று கூட மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த பாலூட்டுவதில் நிறைய நன்மை தாய்மார்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுடைய மனது இருக்கிறது, அது பல பிரச்சனைகளை விட்டும் அது நிம்மதி பெறுகிறது என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். குழந்தையை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் பல வகையான உடல் சார்ந்த நன்மைகளை மருத்துவர்கள் இந்த தாய்க்கு குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த பாலூட்டக்கூடிய ஒரு செயல் இருக்கிறதே, இது ஒரு சிறந்த செயல். நம்மவர்களிடத்துல ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது. தாய்ப்பால் ஊட்டுவதனால் தாயினுடைய அழகு குறைந்து போய்விடும், அவர்களுடைய பாலூட்டக்கூடிய உறுப்புகளில் சுருக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்களுடைய அழகு குறைபாடுகள் ஏற்படும் என்றெல்லாம் கருதுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. அவர்களுடைய உடல் பருமன் என்பது குறைந்து அவர்கள் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து அவர்களுடைய உடல் பொலிவு ஏற்படுவதற்குத்தான் காரணமாக இருக்கிறதே தவிர அது ஒரு உண்மை அல்ல. அறிவியல் ரீதியாக தாய்ப்பால் கொடுக்கின்ற பெண்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல நிலையிலும் இருப்பார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறதே தவிர மாறாக எந்த ஒரு அறிவியலாளருமே பாலூட்டுவதன் மூலமாக தாயினுடைய அழகு குறைந்து போய்விடும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இது உண்மைக்கு புறம்பான ஒரு செயல். அப்போ தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைக்கு பாலூட்டுங்கள். எவ்வளவு நாட்கள் என்று சொன்னால் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குறைந்தது 3 மாத காலம். மிக மிக குறைந்தது என்னவென்று சொன்னால் 3 மாத காலமாவது பாலூட்ட வேண்டும். இன்னும் சொல்கிறார்கள் 6 மாத காலம். அதைவிட இன்னும் சிறப்பாக குழந்தை இருக்க வேண்டும் என்றால் 1 வருட காலம். அதைவிட இன்னும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 ஆண்டு காலங்கள் பால் கொடுங்கள் என்பதாக தங்களிடத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள். இப்ப 2 ஆண்டுகள் பாலூட்டுவது மிக மிக நன்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். குறைந்த காலத்தை அல்லாஹ் சொல்லவில்லை, அதிகபட்ச காலமாக 2 ஆண்டு காலத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆரோக்கியம், மிக மிக ஆரோக்கியம் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு 2 ஆண்டு காலங்கள் பாலூட்டுங்கள். அப்படி பாலூட்டுகின்ற பொழுது உங்களுக்கும் அது ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைக்கும் அது மிக ஆரோக்கியம் என்பதை அல்லாஹு தஆலா அந்த 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைய வேண்டும் என்பதிலே வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 ஆண்டுகள் முழுமையாக அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான் என்று சொன்னால் அதுல எத்துணை வகையான நன்மைகள் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதல் 3 மாத காலங்கள் பால் கொடுப்பாட்டக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சார்ந்த வைரசுகள், குடல் சார்ந்த நோய்கள் உருவாகாமல் இருப்பதற்கு அது ஒரு பெரிதும் காரணமாக இருக்கிறது. 3 மாதம் கூட ஒரு குழந்தை பால் குடிக்கவில்லை என்று சொன்னால் அது பின்னாட்களில் மருத்துவமனையிலேயே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப முதல் 3 மாத காலங்கள் பால் கொடுப்பாட்டக்கூடிய அந்த குழந்தைக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் இரைப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருப்பதற்கு, அதில் ஏற்படக்கூடிய அலர்ச்சிகளில் இருந்து அது பாதுகாப்பதற்கு, அதில் ஏற்படக்கூடிய தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பதற்கு ஒரு ஏதுவாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 6 மாத காலம் வரை பால் குடிப்பாட்டக்கூடிய குழந்தைகளுக்கு குடல் அலர்ச்சிகள் எல்லாம் வராமல் இருப்பதோடு அதற்கு அடுத்ததாக இன்னொரு நன்மை, சுவாசம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்றுகளும், அடிக்கடி ஜலதோஷம் பிடித்தல், மூக்கு ஒழுகுதல், இன்னும் வைரஸ் தொற்றிக் கொள்ளுதல், நுரையீரலில் வைரஸ் தொற்றுதல் போன்ற இந்த நோய்களை விட்டும் அது பாதுகாப்பு பெறும் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ 6 மாத காலங்கள் பால் குடிப்பாட்டினால், 3 மாத காலங்கள் பால் குடிப்பாட்டினால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. 6 மாத காலங்கள் பால் ஊட்டினால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அந்த குழந்தைக்கு வராமல் இருக்கிறது.
அடுத்ததாக ஓராண்டு காலங்கள் பால் குடிப்பாட்டுகின்ற பொழுது, ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை, ஓராண்டு பால் குடிப்பாட்டினாலும் சரி அல்லது 2 ஆண்டுகள் பால் குடிப்பாட்டிலும் சரி, அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் மென்மேலும் பெருகும் என்பதை மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல குழந்தையினுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். ஓராண்டுகளிலிருந்து 2 ஆண்டுகள் வரை பால் குடிப்பாட்டக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய உடல் வளர்ச்சிகள் இருக்கிறதே போதுமானதாக, அற்புதமானதாக இருக்கும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்திகள் என்பது அதிகமாக இருக்கும். எனவே ஏதாவது ஒரு புதிய நோய் அவர்களை தாக்குகின்ற பொழுது அந்த எதிர்ப்பு சக்தியின் மூலமாக அவர்கள் அந்த நோயிலிருந்து மிக விரைவாக குணமடைந்து விடுவார்கள். அப்போ பால் குடிக்காத குழந்தை குறைந்த மாதங்கள் 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதங்கள் பால் குடித்த குழந்தையை விட இந்த ஓராண்டிலிருந்து 2 ஆண்டு காலங்கள் பால் குடித்த குழந்தை மிக மிக விரைவில் அது குணமடைந்து விடும். காரணம் அதற்கு அல்லாஹ் தாய்ப்பாலிலே எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அடுத்ததாக அதிகமாக மருத்துவரிடம் வராமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. எந்த குழந்தை ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை பால் குடிக்கிறதோ அது அதிகமாக மருத்துவரை தேடி வராத ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு ஏற்படும். அது அதிகமாக நோய் ஏற்பட்டாலும் அது ஒரு சில நாட்களிலே அதுக்கு சரியாக ஆகிவிடும். காரணம் அதற்கு இயற்கையாக உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், டைப் 2 சுகர் என்று சொல்லக்கூடிய ஒரு 35 வயதை கடந்த நபர்களுக்கு 25 வயதுக்கு மேலாக வரக்கூடிய அந்த சுகர் இருக்கிறது, அதை டைப் 2 சுகர் என்பதாக சொல்கிறார்கள். அந்த டைப் 2 சுகர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய், நீரிழிவு நோய் இந்த குழந்தைக்கு இந்த ஓராண்டு முதல் 2 ஆண்டு காலங்கள் பால் குடித்த அந்த குழந்தைக்கு இந்த சுகர் வருவது என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. சுகரினுடைய பாதிப்பு இருக்காது என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக உடல் பருமன் ஆகுவதையும், உடல் பருமனாக ஆகி அதன் மூலமாக ஆபத்துகள் ஏற்படுவதிலிருந்தும், உடல் பருமனாக ஆகுவதிலிருந்தும் அது பாதுகாப்பு தருகிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக கண் பார்வை வலுப்பெறும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்து மூளை வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்ப உடல் வளர்ச்சியும், மன வளர்ச்சியும், மூளை வளர்ச்சியும், மற்ற நோய் எதிர்ப்பு சக்தியும் இவைகள் எல்லாம், இப்படிப்பட்ட இந்த நல்ல அம்சங்கள் எல்லாம் இந்த தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது என்பதை மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த 2 ஆண்டு காலம் எந்த ஒரு சிரமங்களையும் பார்க்காமல் அதை ஒரு கடமையாக கருதி தாய்ப்பால் கொடுப்பது என்பது இறைவன் மனிதனுக்கு குழந்தையினுடைய அது உரிமை, குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உரிமை. அந்த உரிமையை ஒரு தாய் சரியாக 2 ஆண்டு காலங்கள் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு பரிபூரணமாக அந்த குழந்தை வளர்வதற்கு இந்த தாய் உதவியாக இருக்கிறாள். இந்த தாய் தன்னுடைய பாலூட்டும் கடமையை சரியாக செய்தார் என்று சொன்னால் பின்னால் அந்த குழந்தை மிக சிறப்பான உடல் தகுதியோடும் சிறப்பான ஆரோக்கியத்தோடும் இந்த குழந்தை வளரும் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பால் குடிப்பதன் மூலமாக, பால் குடிப்பாட்டுவதன் மூலமாக தங்களுடைய அழகு குறைந்து போய்விடும் என்ற அந்த மூட நம்பிக்கையை தூக்கி தூர எறிந்துவிட்டு பால் குடிப்பாட்டுவதன் மூலமாக தங்களுடைய அழகு பொலிவு பெறும், தங்களுடைய உடல் நலம் பெறும் என்ற அந்த மருத்துவத்தினுடைய கருத்தை எடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மார்கள் நல்ல முறையில் பால் ஊட்டி இந்த குழந்தையை சிறப்பாக வளர்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாலூட்டுவதின் காரணமாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதின் காரணமாக அழகு குறைந்து போய்விடும் என்ற அந்த மூட நம்பிக்கையை தூக்கி தூர எறிந்துவிட்டு 3 மாத காலம் அல்ல, 6 மாத காலம் அல்ல, 2 ஆண்டு காலம் முழுமையாக பால் ஊட்டினால் அந்த குழந்தை ஆரோக்கியம் பெறும். இந்த தாயும் மிகுந்த ஆரோக்கியத்தை பெறுவார்கள். குறிப்பாக கேன்சர் போன்ற நோய்களில் இருந்தும் பாதுகாப்பு பெறுவார்கள் என்ற அந்த மருத்துவ கருத்தை எடுத்து செயல்படக்கூடிய, குழந்தைக்கு நல்ல முறையில் பால் குடிப்பாட்டி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.